நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய செய்தியை கேட்கிற வாஞ்சையுள்ள ஒவ்வொரு மக்களையும் இதற்கேற்ற பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல மாற்றமும் பரிபூர்ணமும் விடுதலையும் மக்களுக்கு கொடுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிளஸ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமையும் கனமும் மகிமையும் துதியும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே என்ற பாடலை பாடுவோம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, ஏனஞானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, தாய்மானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, தாயமானிரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மீட்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே, அமர்ந்த தண்ணீரண்டு என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல மீட்பரே. நீரென்றும் எந்த நல்ல மீட்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே, அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. தகவலுக்காக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் செய்தி, ஜீவனாலெல்லாம் நம்மை கிருபை தொடருவே, கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவே. பகைவருக்காக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருவே, கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலனும் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. ஓ பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. என்னாவு உங்கள் நீதியையும் நாளெல்லாம் உங்கள் தூதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைகள் எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவரே. என்னாவு உங்கள் நீதியையும் நாளெல்லாம் உங்கள் தூதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைகள் எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே இந்த எல்ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே இந்த எல்ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர்.
யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலனும் ஞான மகிமையும் துணியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலனும் ஞானம் மகிமையும் துணியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. ஓ பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் காயம் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலனும் ஞானம் மகிமையும் துணியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலனும் ஞானம் மகிமையும் துணியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, ஏழ்மையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலனும் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் காயம் போக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மீட்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே, அமர்ந்த தண்ணீர் பரசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரெந்த நல்ல மீட்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீ, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவே, பகைவர் முன்பாக
பந்தி ஆயத்தம் செய்தேன், என் தலையில் என்னையால் அபிஷேகம் செய்தேன். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. கர்த்தர் வீட்டில் நீடித்து வாழுமே. தெய்வமே, பாவமானீர் எங்கள் நீதியாக்கிட, சாபமானீர் எங்கள் சாபம் போக்கிட, காயமானீர் நோய்கள் தீர்த்திட. நீர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் எங்கள் தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் தரித்திரராகி எங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறீர். எங்களுக்காக ஏழையாக்கினீர். எங்கள் ஏழ்மையை நீக்கிட அதற்காக ஸ்தோத்திரம். இப்படி பிரசனம் கிருபை ஆராதனையில் தொடர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. God bless you. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு புஸ்தகத்திலிருந்து அதன் வெளிப்பாட்டை 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 4 அதிகாரத்திலையும் 16 செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்று நாம் 8ஆம் அதிகாரத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். சுகியானா பில்தாத் பிரதியுத்திரமாக என்று ஆரம்பிக்கிறது. இப்பொழுது யோபோடு 2வது நண்பர் பில்தாத் சென்று 2வது நண்பர் பேசுகிற உரையாடலைத்தான் நாம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சுவாகியானா என்று ஒரு புது மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இவர் பேசுவது என்ன என்பதை குறித்து இந்த 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபிடம் அவர் பேசுகிறார். 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் முதல் தடவையாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், உம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகள் தேவனுக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள், அவருடைய குற்றங்களுக்கு தகுந்த தண்டனையைத்தான் கடவுள் கொடுக்கிறார் என்று அவருடைய அறிவுக்கு எட்டினதை சொல்லுகிறார். ஒருவர் தன்னுடைய அறிவுக்கு எட்டினதை சொல்லுகிறார் என்றால் யோசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? போதகமே அப்படிதான். ஸ்தோத்திரம். ஒரு போதனையை கூட அறிவு வழியாக சொல்லப்படுகிற ஒன்றை கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? வாழ்க்கைக்கு பயனுள்ளதா, பயனற்றதா? கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த போதனை வருகிறதா, அறிவிலிருந்து இந்த போதனை வருகிறதா, புத்திமதி வருகிறதா என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது யோபுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள். கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தபடினாலே குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை கடவுள் கொடுத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளுப்பா என்று சொல்லுகிறார். ஆனால் நடந்துட்டு இனி கடவுள் மேல் நம்பிக்கை வை 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். சர்வவளுடைய இரக்கத்திற்காக அது கருணைக்காக கெஞ்சி மன்றாடு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் படிக்கும் பொழுது கடவுள் நியாயம் இல்லாமல் நடக்க மாட்டார். ஸ்தோத்திரம்.
மூணாம் வசனத்தில் சொல்லுகிறார், நியாயம் இல்லாமல் கடவுள் நடந்து கொள்வாரோ, சர்வ உள்ளவர் நீதியை புரட்டுவாரோ? இந்த சுகியானா பேசும்பொழுது சொல்லுகிறார். அப்போது கடவுள் நியாயமாக தான் தண்டிக்கிறாரு, அநியாயமாய் தண்டிக்க மாட்டார். சர்வ உள்ளவர் நீதியை தான் செய்வார், நீதியை பொருட்படுத்த மாட்டார். நம்ம குடும்பத்தில் யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் கடவுள் என்னை தண்டிக்கிறார், பிள்ளைகளை தண்டிக்கிறார், குடும்பத்தை தண்டிக்கிறார். இந்த நஷ்டம் வந்தது, இந்த துன்பம் வந்தது என்று நாமே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கொள்வோம். அறிவினால், பிறர் அறிவினால் சொல்லும் பொழுது நம்முடைய மனக்கணக்கு எப்பொழுதும் தப்பு. கடவுள் என்னை தண்டிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார் என்பதெல்லாம் புற மதத்திலிருந்து வந்த செய்தி. அங்குதான் சாமி அடிப்பார், தண்டிப்பார், நோயை கொடுப்பார், சாமி உன்னைய தூக்கிட்டு போயிடும், நீ இப்படி சாவ என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிறந்திலிருந்து நம்ம இந்த செய்தியை காதில் கேட்டு கேட்டு நம்முடைய இரத்தத்தில் ஊறி போயும் இயேசுநாதரையே அப்படியே நினச்சி நாம் அறிவாக நினைக்கிறோம், அறிவாக போதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே கடவுள் நீதி செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர். உன் பிள்ளைகள் எதிராக குற்றம் செய்து விட்டார்கள், தேவனுக்கு எதிராக. அதனால் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, இப்போ உனக்கு தண்டனையை கொடுத்துருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீ இரக்கத்திற்காக, கருணைக்காக நீ இடத்துல மன்றாடு, ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். அப்படி நீ உண்மையிலே தூய்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பவனா என்று அவர் பார்ப்பார். 6ஆம் வசனத்தில், நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு நிச்சயம் உதவி செய்வார். இதான் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஸ்தோத்திரம். நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு உதவி செய்வார். சுத்தமும் செமையுமாய் இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். அப்படி என்றால் நீ உண்மையிலே தூய்மையும் நேர்மையாக நடப்பவனாக இருந்தால் பழையபடி உன்னை உயர்த்துவாரப்பா, நீ கவலைப்படாத. இப்போ சொல்வதை கேட்கறதுக்கு நமக்கு உண்மை போலவே இருக்கு இல்லையா? வீட்டில் யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, கடவுள் நீதியாக தண்டிக்கிறாரு, இப்போ தப்பு பண்ணனால அவர் அடிக்கிறார். நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இரங்கும், கருணை காட்டும், மன்னியும் என்று மன்றாட வேண்டும். மன்றாடும் பொழுது உன் மன்றாட்டை பார்த்து அவர் என்ன பண்ணுவார் என்றால், இப்படி வாசஸ்தலத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார், வீட்டை மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய பிள்ளைகள் தேவனை மறந்திருக்கலாம், உங்கள் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு, உன் மனைவி செஞ்ச தப்பு, இப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க அறிவுக்கு எட்டியது இதுதான். அந்த அறிவை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அறிவு எங்கிருந்து வந்ததுங்கிறது உங்களுக்கு இந்த செய்தியை தொடர்ச்சியாக கேட்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏதேன் தோட்டத்தில் அறிவு மரத்தின் கனி வழியாக வந்த அறிவு. அந்த அறிவு எப்பொழுதுமே கடவுளை குற்றப்படுத்துகிற ஒரு அறிவு. புரியுதா உங்களுக்கு? இந்த பில்தாத் ஸ்தோத்திரம் யார் என்றால், சுகியானா ஆம்பிரகாமுடைய மருமநாட்டி கேத்ரால், அவளுக்கு பிறந்த சுவாகு என்ற மகன் வழியாக வந்தவன். ஆதியாகம் 25:1-2. மாமிசத்தில் பிறந்தவன், வாக்கு தத்தங்களின்படி பிறக்காமல் இருந்தவன்.
ஆபிரகாம் மறுமனையாட்டிலிருந்து வந்தவன். ஆதியாகமம் 25:1-2 சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், யோபு கடவுளை மறந்து விட்டார். ஆகவே தான் உனக்கு இந்த கதி, உனக்கு இந்த கதிக்கு காரணம், இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னா, நீ கடவுளை மறந்து விட்டாய் என்று சொல்லுகிறார். அடுத்த குற்றச்சாட்டு சரிதானா? நல்லா நீங்கள் புரியணும். ஒரு அறிவுள்ளவன் துன்பப்படுகிறவனுக்கு சொல்லுகிற புத்திமதி. இப்படிப்பட்ட புத்திமதியை கேட்டால் துன்பப்படுகிறவன் இன்னும் அதிகமாக துன்பட ஆரம்பித்துடுவான், கடவுளை வெறுக்க ஆரம்பித்து விடுவான். தேவனை மறக்கிற எல்லாருடைய வழியிலும் இப்படி தான்ப்பா இருக்கும். மாயக்காரருடைய நம்பிக்கை அழிஞ்சி போகும்பா. உன் வீடு சிலந்தி பூச்சி போல இருக்கும்பா. உன் நம்பிக்கையெல்லாம் ஒன்று நடக்காதுப்பா. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், 15ஆம் வசனத்தில். சிலந்தி பூச்சியுடைய வீட்டு கட்டப்பட்டு உடனே அது ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவனை மறந்ததுனால உனக்கு இப்படிப்பட்ட ப்ராப்ளம். ஒன்று, அநேக போதிகளுடைய வாயில் வருது, நீங்கள் கடவுளை மறந்துட்டீங்க. நீங்கள் கடவுள் நினைவாக தான் இருப்பீங்க, கடவுளுடைய பிள்ளைகளை தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைக்கு தேவன் ஞானத்தோடு புத்தி சொல்லாமல் அறிவு மரத்தின் அறிவை கொண்டு புத்தி சொல்லுகிற போதனையாளர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனை மறந்துட்டீங்க சிஸ்டர், பிரதர். உங்கள் பிள்ளைகள் போகிற வழி சரியில்லை, உங்கள் கணவன் போகிற வழி சரியில்லை. கர்த்தர் அதை நியாயந்து இருக்கிறார். எப்பொழுதுமே அறிவு அறிவாக பேசும், அதை பார்த்தா சரியாக நமக்கு தெரியும், ஆனால் அது சரியில்லை. அதுதான் யோபின் புஸ்தகத்தினுடைய வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த புஸ்தகத்தை, யோபு புஸ்தகத்தை பிளாக் பேக்ரவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். இந்த யோபு புஸ்தகத்தை சங்கீத புஸ்தகங்களோடு, புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ புத்தகங்களோடு, நிருபங்களோடு இணைத்து பார்ப்போம் என்றால் அப்பொழுதுதான் இதில் எவ்வளவு தவறு இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த பில்தாத், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகியானாவுடைய குமரன் பில்தாத் சீறி பேசுகிறார். எவ்வளோ வேகமாக, எவ்வளோ கடுகடுன்னு பேசணுமோ அவ்வளோ கடுகடுன்னு அவர் பேசுகிறார். இந்த அதிகாரத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? இதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தை பலமான காற்றை போல் இருக்கும். ஸ்தோத்திரம். பில்தாத் என்ன சொல்கிறார் என்றால், யோபை பார்த்து, நீ பேசுனது போதும், நிறுத்தம். நாங்கள் 2ஆம் அதிகாரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். 3ஆம் அதிகாரத்திலேருந்து உன் பேச்சு முடியவே இல்லை. 3ஆம் அதிகாரத்திலையும் பேசுகிறீர். 4, 5, 6, 7 எல்லா அதிகாரங்களிலையும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கவனிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் இருந்து சீறி பாய்கிறீர். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை, யோபுவே உம்முடைய வாயிலிருந்த வார்த்தை சீறி வந்து கொண்டு இருக்கிறது, சீறி பாய்கிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஏற்கனவே யோபு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இவர் நான் அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டா பேசுவார், இல்லை பொரிய வாயில் போட்டுக்கிட்டு மெதுவாக பேசிக்கிட்டு இருப்பார். அவர் சரீரத்தில் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள் ஏராளம். நண்பர்கள் வந்திருக்கிற இவர்கள் எல்லாருமே இவர் சொல்கிற வார்த்தை இவரை குற்றப்படுத்துவதாக இருக்கிறது. யோபு பேசுகிறார். இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில்
நாம் எல்லாரும் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் போதிக்கிறவங்களுக்கும் போதனை கேட்கிறவங்களுக்கும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாட்டா பெரிய டேஞ்சர். அதனால தான் கண்ணா பின்னா முன்னா பின்னா என்ற நிலைமையில் ஒரு மேலே வெறுப்புணர்ச்சினால பல கருத்துக்களை அவங்க தவறாக வெளியிடுறாங்க பப்ளிக்கில். அப்படி வெளியிட்டவங்கிட்ட போய் இவங்க உனக்கு ஏதாவது தீமை செஞ்சாங்களா, நீ எதையாவது அவங்களுக்கு கொடுத்தியா, ஏன் அவங்கள இப்படி நீ கண்ணா பின்னான்னு பேசுகிற, முன்பின் தெரியாத அவங்கள பற்றி அப்படின்னு கேட்டால் அது அறிவு அப்படி தான் பேசும். ஏதேன் தோட்டத்தினுடைய அறிவு ஒருத்தரை புரியாட்டா கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசும், வாயில் வந்தபடி பேசும். அப்படிப்பட்ட பேசி ஒருவரை தாக்குகிற காரியங்களை நம்ம யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாட்டிலே முதல்ல நம்ம யோபு பார்ப்போம், அப்புறம் பில்தாத்தை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே எவ்வளவு எப்படி பேசணுங்கிற ஒரு அளவுகோல் இருக்கிறது. எப்படி கேட்கிறதற்கு சொல்லுங்க, தீவிரமாக இருக்கணுமா, காதில் கேட்பதற்கு, பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டுமா, கோபப்படுவதற்கு தாமதமாக யோசித்து தாமதமாக கோபப்படணும், கேட்பதற்கு ஸ்பீடாக எக்ஸ்பிரஸ் போல, பாயிண்ட் டு பாயிண்ட் போல, லைட்னிங் போல, மின்னல் போல காதில் கேட்பதற்கு, பேசுவதற்கு ஆமையை போல பொறுமையா, கோபிப்பதற்கு தாமதமா. பாம்பு தான் சீரும். அவைத்தான் யோபை பார்த்து நீ சீறி பேசுகிறீர் என்று சொல்லுகிறார். சர்ப்பத்தின் அந்த சீற்றமான பேச்சு அறிவு மரத்தின் வழியாக மனுஷனுக்குள் புகுந்து விட்டது. ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:19 நம்ம வாசிக்கிறோம். எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், எப்படி கோபப்படணும்னு சொல்லி இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பயிற்சி செய்யணும். பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம லைக் பண்ணிட்டு போயிடக்கூடாது, ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எப்படி பேச போகிறேன் கடவுளே, நான் பேசுவதற்கு நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க போகிறேன், கேட்பதற்கு நான் தீவிரமாக இருக்க போகிறேன், கோபப்படுவதற்கு ரொம்ப என் மனதை கட்டுப்படுத்தி ரொம்ப தாமதமாக நான் இருக்க போகிறேன், என் பிபி கூடுற அளவுக்கு பொறுமை இழந்து தாமதத்தை இழந்து என் வாழ்க்கை சீக்கிரமாக முடியத்தக்க அளவுக்கு, இதயமே வெடிக்கத்தக்க அளவுக்கு கோபப்படுவதோ பேசப்படுவதோ இனி இல்லை. எனக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. ஆகவே நான் பேசுவதற்கு பொறுமையாக இருப்பேன், கோபப்படுவதற்கு தாமதமாக இருப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசி உங்களுக்கு பயிற்சி நீங்களே கொடுத்து வெற்றியை பிடித்து கொள்ளுங்கள். பில்தாத்தோ சோப்பாரோ யோபுவோ பேசி ஒரு வெற்றியும் பெறலை. பேசி 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 தங்களையே தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அவங்க பேசினது எல்லாமே முடிவிலே புத்தீனமாய் பேசினோம் என்று சொல்லுகிறார்கள். நாம் யார்? எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியணும், நான் ஆதாமின் பிள்ளை. ஸ்தோத்திரம். இந்த ஆதாமிடம் ஏவாளிடம் தேவன் கேள்வியை கேட்டார். நான் புசிக்க வேண்டாம் என்று கனியை நீ புசித்தீர்களா? உங்களை நிர்வாணி என்று சொன்னது யார் என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஸ்தோத்திரம். ஏவாளிடத்திலே பதில் எப்படி வந்தது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆதாமிடத்தில் எப்படி பதில் வந்தது என்பது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீர் எனக்கு திருமணம் முடிச்சு வச்சிங்களே, இந்த அம்மாவால் தான் அந்த பிரச்சனை, சீறி பேசுகிறார்.
அந்த அம்மா அந்த சர்ப்பம் தான் என்னை கெடுத்தது என்று சீறி பேசுகிறார்கள். நம்ம அவங்க வழியாக வந்த பிள்ளைகள் தான். புரிஞ்சிட்டிங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மிடத்தில் இருந்து உங்களிடத்தில் இருந்து சீறி புயல் போன்று பேசுகிற வார்த்தைகள் வருவதாக இருக்கும் என்றால் உங்கள் குடும்ப உறவையை சீக்கிரமாக அடிச்சிடும். பாயிண்ட்டாக நெத்தி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். நீங்கள் கையில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். பாயிண்ட் 1 பாயிண்ட் 2ன்னு சொல்லி அடிக்கலாம். ஏற்கனவே என்ன பேசணுங்கிற ஒரு ஐடியா பண்ணி நீ குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். உங்கள் அறிவுக்கு மார்க்கே போட முடியாது. உங்களுடைய சீறி பேசுகிற அலுவலகத்திலேயோ குடும்பத்திலேயோ உறவுக்குள்ளேயோ பிள்ளைகளிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ மனைவிடத்திலேயோ நீங்கள் காரியத்தை சாதிக்கவே முடியாது. அதற்கு தான் ஒரு அளவுகோலை யாக்கோபு 1:19 கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் 8ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி. நாம் இப்போ மாற்றப்பட்டு இருக்கிறோம். நாம் பழைய ஆதாமில் இருந்தோம், இப்பொழுது புதிய ஆதாமில் இருக்கிறோம். புது மனுஷனுக்குள் இருக்கிறோம். தமக்குள் வைத்து புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். எபேசியர் 2:14. உங்களை அவருக்குள் வைத்து புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். பழைய மனுஷன்தான் வாயாடி, பழைய மனுஷன்தான் சீறி பேசுகிறவன், குணம் கெட்டவன், சுபாவம் கெட்டவன். ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு முன்பு நம்மகிட்ட எப்படி இருந்ததுனால் இந்த ஆதாமின் சுபாவம், பழைய மனுஷனுடைய சுபாவம் நமக்குள் இருந்தது. சொல்லுவாங்க, நாயாட்டம் ஏன் குறைக்கிற என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், இந்த மலையை பார்த்து நாய் குறைக்குது, நீ பாட்டில் போ என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற பல மொழிகள். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு புதிய ஆதாம் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 1 Corinthians 15:45. ஆகவே கலாத்தியர் 4:6 உங்கள் இருதயங்களில் குமாரனுடைய ஆவி அனுப்பப்பட்டு இருக்கிறது. குமாரன் ஆவியாக உங்கள் இருதயங்களில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். பழைய ஆதாமிலிருந்து புதிய ஆதாமுக்குள், புதிய மனுஷனுக்குள், புதிய உயிர்ப்பிக்கிற ஆவிக்குள் நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். புதிய ஆதாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை, புதிய ஆதாம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். இயேசுவை வைதார்கள், அவர் வையப்படும் பொழுது என்று 1 Peter 2:23 சொல்லுகிறது. வையப்படும் பொழுது. வைதல் என்றால் என்ன? ஸ்தோத்திரம். தீயவைகளை பேசுதல், தீயவற்றை பேசுதல், தீமையான வார்த்தைகளை கொப்பளித்து பேசுவது சண்டையில். இந்த வைதல் என்பது மதுரைக்கு அந்த பக்கம் பெரியவர்கள் பயன்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். இங்கே தமிழ் மதுரைக்கு இந்த பக்கம் அந்த வைதல் என்கிற வார்த்தை இல்லாமல் போய்விட்டது. வைதார்கள் இயேசுவை தீய வார்த்தையினாலே, கெட்ட வார்த்தையினாலே அவரை வைதார்கள். தீயவற்றை பேசினார்கள். அவர்களுக்கு எந்த தீய பதிலையும் தரவில்லை. அவர்களை போலவே இவர் பேசல. ஆதாம போல, பழைய ஆதாம போல அவர் பேசல. துடுக்கா பேசல, ஏவாளை போல பேசல. ஸ்தோத்திரம். ஆகவே எந்த பதிலையும் தரவில்லை. பாடுபடும் பொழுது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது அவளை பயமுறுத்தலை. அவங்களுடைய நீதியின்படி நியாயம் தீர்க்கும் பொழுது தம்மை ஒப்புவித்தார். அவங்க நீதியின்படி இவர் குற்றவாளி. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். இவர் தேவனாக இருந்தும் அவங்களை பயமுறுத்தலை. தீய வார்த்தைகளை சொல்லி அவளை வைதார்கள், திட்டினார்கள். ஆனால் அவர்களை போல இவர் பேசவே இல்லை. இதுதான் உங்க மாடல், இதுதான் உங்க வாழ்க்கை,
இதையும் நீங்கள் பயிற்சி செய்யணும் வாழ்க்கையில். குடும்பத்தில் கணவன் பேசினார், நானும் பேசுவேன். மனைவி பேசினால் நானும் பேசுவேன். மாமியார் பேசினார்கள், நானும் பேசுவேன். மருமகள் பேசினால் நானும் பேசுவேன். தாய் பேசினால் பிள்ளையாகிய நானும் பேசுவேன். அது பழைய மனிதனுடைய சீர்தலான பேச்சுகள். இதுதான் ஆதாம் பேச்சு. இதுதான் யோபுகிட்ட இருந்தது. சீறி சீறி கத்துவது, பேசுவது, கொதறுவது, கடிச்சு கொதறுவது. அப்போ புதிய மனிதன், புதிய ஆதாம் ஆகிய கிறிஸ்து சீரும் புயல் போன்று பேசல. ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், பழகினவன்கிட்ட, ஆஃபீஸில் நீங்கள் சீரும் புயல் போன்று பேசியிருக்கலாம், யோபுவை போன்று. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், கிறிஸ்து உங்கள் தலையாக இருக்கிறார். அவர் தலையா என்றால் ஐம்புலன்களும் அந்த தலைக்குள் தான் இருக்கிறது. அவர் உங்கள் கண்ணாக இருக்கிறார். அவர் உங்கள் வாயாக இருக்கிறார். அவர் உங்களுடைய ஸ்தோத்திர செவியாக இருக்கிறார். அவர் உங்களுடைய சிந்தையாக இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு அவசியம். அடிக்கடி கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார், நான் அவருடைய பார்வையாக இருக்கிறேன், நான் அவருடைய வாயாக இருக்கிறேன், நான் அவருடைய செவியாக இருக்கிறேன். இயேசுவே, நீர் எனக்கு தலையாக இருக்கிறபடினாலே, எனது வாயாக இருக்கிறபடினாலே நான் இப்பொழுது பேசப் போகிறேன் என்று ஆரம்பித்து பாருங்கள். இயேசுவே, நீர் எனக்கு தலையாயிருந்து அந்த தலையில் இருக்கிற கண்ணாக இருக்கிறபடினாலே நான் பார்க்க போகிறேன். இயேசுவே, நீர் எனக்கு தலையாயிருந்து எனக்கு செவியாக இருக்கிறபடினாலே கேட்கப் போகிறேன். நீர் எனக்கு மோப்பமாக இருந்து, மூக்காக இருந்து மோப்பமாக நான் ஒன்றை மோப்பம் பிடிக்க போகிறேன் என்றாலே, தவறான மோப்பம் பிடிப்பது, பேசுவது, பார்ப்பது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்கூலில் பேசிக்கிலே பாடம் சொல்லி கொடுக்காட்டா அவங்க 10th SLC +2லாம் பாஸ் பண்ணவே முடியாது. பேசிக்கலே ஸ்கூலில் நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். எனக்கு அது தெரியும். நான் அப்படிப்பட்ட ஸ்கூலில் தான், பேசிக்கே இல்லாத, அஸ்திபாரம் இல்லாத ஸ்கூலில் படித்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சபை மக்களுக்கு அஸ்திபாரமே சரியாக போட்டுட்டாவ அவங்க தன்னை எப்பவுமே கிறிஸ்துவாக பார்ப்பாங்க. உங்களை கிறிஸ்துவின் தலையாக பாருங்க. யோபு போல நீங்கள் சீர மாட்டீங்க, ஏவாளை போல சீர மாட்டீங்க, ஆதாமை போல நீங்கள் சீர மாட்டீர்கள், சீறி கோபப்பட மாட்டீர்கள், கடித்து குதற மாட்டீர்கள். இதைத்தான் யோபு 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முதல் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறார் யோபு? எந்த மட்டும் இப்படிப்பட்டவளை பேசுவீர்? எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் சீறி வருது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரே, நீர் என் தலை, என் வாயை நான் பயன்படுத்தப் போகிறேன், பேசப் போகிறேன் என்று ஆரம்பித்து பாருங்கள். யோபுவை போன்று பேசி பதில் பெறாமல் போராடுவது உங்களுக்கு இருக்காது. எப்படி? யோபுவை போன்று சீறி பேசி பதிலையே பெற முடியாதபடி ஸ்தோத்திரம் இருக்க மாட்டீர்கள். யோபுவின் நண்பர்களையும் பேச விட்டுருந்தா ஒரு 200 அதிகாரம் பேசியிருப்பாங்க. தாவீது வாழ்க்கையிலே நம்ம இதை எடுத்துக்கொள்வோமே. அவர் தன்னை பற்றி சொல்வதெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னதாகவே தீர்க்க தரிசனமாகவே இருக்கிறது. இயேசுவும் இதை சொன்னார். இயேசு மதவாதிகளிடம் சொன்னார், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகளிடத்தில் சொன்னார். மோசையின் நியாயப்பிரமாணங்களிலேயும் ஆகமங்களிலேயும்
சங்கீதங்களிலேயும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றார். என்ன எழுதியிருக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். லூக்கா 24:44 சொன்னார். இயேசு மதவாதியிடம் சொன்னார், என்னை பற்றி நியாயப்பிரமாணத்தில் பாரு, 5 ஆகமத்திலையும், அதுக்கு பின்பு ஸ்தோத்திரம் மோசையினுடைய பிரமாணத்தில் பாரு, ஆகமங்களில் பாரு, அதுக்கப்புறம் சங்கீதங்களில் என்னை போய் படிச்சுப்பார், என்னை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னாரு. அவன் தாவீது தன்னை சொன்னதெல்லாம் கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியமாகவே இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும், ஸ்தோத்திரம், தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு, ஸ்தோத்திரம், நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்கிறார். எங்க சொல்லுகிறார்? சங்கீதத்தில் சொல்லுகிறார் 39:1-2. தன்னை சொல்வதாக இருந்தாலும் இது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். நான் ஊமையாகி, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று 39:1-2 சொல்லுகிறார். எப்படி? புதிய ஆதாம் பற்றிய தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம், என் நாவினால் பாவம் செய்யாதபடி, சிலுவையில் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் என் வழிகளை எல்லாம் காத்து, துன்மார்க்கர்லாம் எனக்கு முன்பாக இருந்து உருவ குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புறஜாதியுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த யூதர்கள் என்னை வாரினால் அடிக்கிறார்கள், காரி முகத்தில் துப்புகிறார்கள், முள்முடியை கொண்டு சிரசில் அடிக்கிறார்கள். ஆனால் என் வாயை கடிவாளத்தில் நான் அடக்கி வைப்பேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நான் நலமானதையே நான் பேசல. இதுதான் கிறிஸ்துடைய மாதிரி. புதிய ஆதாமின் சுபாவம் எப்படி தன் வாயை வைத்திருந்தார் என்று சொல்லி, நீங்கள் யார்? முன்னே பழைய ஆதாமில் இருந்தோம், இப்பொழுது புதிய ஆதாமுக்குள் மாற்றப்பட்டு இருக்கிறோம். தமக்குள் வைத்து உங்களையும் புது மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். எபிரேயர் 2:14-15. தம்முடைய ஆவியை உங்கள் ஆவிக்குள் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 4:6, 2 தீமோத்தேயு 4:22. ஸ்தோத்திரம். அப்போ சங்கீதம் 39:1-2 இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ யோபும் நண்பர்களும் நலமானதை பேசுறோன்னு சொல்லி ஏட்டிக்கு புட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடி, கணவன் மனைவியாக கூடி, குடும்பமாக கூடி, விசுவாசிகளாக கூடி நல்லதை பேசுகிறோம், நலமானதை பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், நல்ல ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறத பேசுகிறோன்னு சொல்லி வம்பு தும்ப பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சபையிலையோ குடும்பத்திலேயோ உறவுக்குள்ளேயோ கவனமாக இருக்கணும். நலமானதை பேசுகிறோம் என்று புயல் போன்று சீறி பில்தாத்தும் பேசினாரு, சோப்பாரும் பேசுறாரு, யோபுவும் பேசுறாரு. அப்ப இவங்க நடுவில் இருப்பது என்ன? இவர்கள் நடுவில் இருப்பது ஏதேன் தோட்டத்தில் இருந்த அறிவு மரம். அறிவை சார்ந்து பேசினார்கள். ஜீவ மரம் இல்லை. அறிவாக பேசி முடிவில்லாமலேயே வாழ்வும் கசப்பும் மரணமாகவே இருந்தது. நன்றாய் புரிகிறதா உங்களுக்கு? அறிவு மரம் யாரு? அவன். ஜீவ மரம் யாரு? கிறிஸ்து. நீங்கள் பேசும்போது உங்கள் நடுவில் எது இருக்கு? உங்கள் உள்ளத்துக்குள்ள 2 மரத்தில் ஒரு மரம் இருக்கணும்.
உங்கள் உள்ளத்துக்குள்ள அறிவு மரம், மனதுக்குள்ள அறிவு மரம் இருக்கும் என்றால் சீரியலும் வார்த்தை, குழப்பத்தை உண்டாக்குற வார்த்தை, பிரச்சனையை அதிகரிக்கிற வார்த்தை, சண்டையை போடுகிற வார்த்தை பிறப்பித்து கொண்டே இருக்கும். அறிவு மரம் சர்ப்பத்தை சார்ந்தது. இப்போ பில்தாத், ஸ்தோத்திரம், சோப்பார், யோபு, இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் இந்த 3 பேர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் போக போக பார்க்கலாம். இந்த 3 பேர் நடுவில் ஜீவ மரம், ஜீவ தேவன், ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் 30-20 உபாகமம் மறந்துடக்கூடாது. அவர் இல்லை. அப்போ நீங்க பேசும்போது உங்கள் மனதிற்குள், உங்கள் ஆவிக்குள் ஜீவ மரம், கிறிஸ்து, ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் உங்களுக்குள் இருந்து பேச வேண்டும். அப்போதான் பேசுவதற்கு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள், கோபப்படுவதற்கு தாமதமாக இருப்பீர்கள். இது இல்லாதனால்தான் சபைக்குள்ளேயும் குடும்பத்திற்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் 1000 ஓட்டை, 1000 பிரச்சனை, வாயாலே கெட்டு போய்விடுகிறார்கள். அப்போ நீங்கள் பேசும்போது நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறவன், அவர் தமக்குள் வைத்து என்னை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் மனம் மறுரூபமாக்கப்பட்டவன். எங்க இருக்கு? ரோமர் 1:2. எங்க இருக்கு? 2 Corinthians 5:17. எங்க இருக்கு? எபேசியர் 4:15-16. இதெல்லாம் நான் சொல்ற வசனங்கள் இருக்கிறது. நான் கிறிஸ்துவை தரித்தவன், கிறிஸ்து என் தலையாக இருக்கிறார், அவர் எனக்குள் ஜீவனாக இருக்கிறார், அவர் எனக்குள் ஜீவ மரமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு தலையாக இருக்கிறார். நான் பேசுவதற்கு தாமதமாக, கோபப்படுவதற்கு பொறுமையாக இருப்பேன் என்று உங்களுக்கு நீங்களே யோசித்து சிந்தித்து நீங்க வாழணும், பயிற்சி கொடுக்கணும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார், தனக்கு அவரை பயிற்சி கொடுத்து கொண்டார். அப்படி நீங்கள், நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவனாக உள்ளே ஜீவ மரமாக இருக்கிறார் என்ற நினைவோடு நீங்கள் பேசும்பொழுது, நினைவோடு வாழும்பொழுதுதான் பேச்சு சுருக்கமாக இருக்கும், நிதானமாக பேசுவீங்க. ஓகே. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானம் இல்லாமல் பேச மாட்டான், நிதானிப்பான். புரியுங்களா? எப்படி? 2 Corinthians 1:2-15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அநேக நேரங்களில் நாம் என்ன ஆகிவிடுகிறோம் என்றால் ஃபெயில் ஆகிடுறோம். பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஃபெயில் ஆகி நிதானம் இழந்து சீர்கட்டத்தனமாக பேசி குடும்பமே நம்ம உடைத்து விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் நாசகரமாய் போய் விடுகிறது வாயின் வார்த்தையினாலே. தீமோத்தேயுக்கு ஆவியானவர் சொல்லும் பொழுது, வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயிரு. நிதானமாக பகுத்து போதி. ஊழியக்காரர்களுக்கு மட்டுமில்லை, விசுவாச குடும்பங்களுக்கும் சொல்லுகிறார். வீட்டுக்குள்ளே ஒருவர் பேசும்பொழுது நிதானமாய் பகுத்தறிந்து பேசுங்கள், நிதானமாய் பகுத்து அறிந்து பேசுங்கள் என்று சொல்லுகிற வேதம். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாருங்க. ஸ்தோத்திரா. அறிவு கலந்த பேச்சை விட்டுட்டு, பிரைஸ் காட், நீங்கள் கிறிஸ்துவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்களுக்குள் வைத்து பேசுங்கள். உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவராக இருப்பீர்கள் அல்லவா? தகாத சிந்தனையோடு. யாக்கோபு 2:4. சரி, குதிரைக்கு கடிவாளம் இருக்கு. சரி, மாடுகளுக்கு என்ன இருக்குன்னா மூக்கணங்கயிறு இருக்கு. ஓடுற மாடு
ஓடுற ஆடுகளுக்கு கழுத்தையும் காலையும் பிடிச்சி இழுத்து கட்டிடுவாங்க ஓடக்கூடாதுன்னு சொல்லி. பார்க்க பாவமாக இருக்கும். ஆனால் நமக்கு கடிவாளம் இல்லை. ஆனால் உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9-10 வாசித்து பாருங்க. உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது ஜீவனை அடைந்து ரோமர் 5:17 வாசிக்கும் பொழுது ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் ஜீவனை அடைந்தவர்கள், கிறிஸ்துவை உள்ளே வைத்திருக்கிறவர்கள். ஆகவே நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள், ஜீவனை ஆளுகை செய்கிறவர்கள், ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறவர்கள். பேச்சும் வாயையும் கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும். உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஆளுகை செய்ய வேண்டும். உங்கள் கோபப்படுகிற தன்மைகளை ஆளுகை செய்ய வேண்டும். குடும்பம் சக்சஸ்ஃபுல்லா வெற்றியா இருக்கும். எனக்குள்ள ஜீவனை கிறிஸ்துவை நான் ஆளுகையா வச்சிருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள் ஆவியாக இருந்து ஆளுகை செய்கிறார். அந்த உணர்வோடு வெளிப்பாடு ஓடும்போதுதான் சீறி பேசும் புயல் போன்ற வாயில் வருகிற வார்த்தை புறப்படாமல் இருப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் ஃபேமிலியை என்ஜாய் பண்ண முடியும். வீட்டு பிரச்சனையை உபவாசம் போட்டு தீர்த்தரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லது. ஜெபம் எல்லாத்துக்கும் அவசியம். ஆனால் இதை மாதிரி தீர்மானத்திற்கு நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் சீரிப்பாய்கிற குணத்தை கிறிஸ்துவின் ஜீவனாக உள்ள வைத்து அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்காத வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. ஜெபித்தாலும் தோத்து போனதாக இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், தலைமைத்துவங்கள், உயர்வுகள் எல்லாம் நாசகரமாய் போய்விடும், கிடைக்காமல் போய்விடும். பேசி பேசியே உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்லாம் நின்று போய்விடும். ஓகே, அப்போ யோபு, பில்தாத், சோப்பார் இவங்க நடுவில் என்ன இருந்தது? அவன் இருந்தான், அறிவு மரம். அறிவை கொடுத்துக்கிட்டே இருந்தான். தலை நிறைய அறிவு இருந்தது, புத்தி இருந்தது. அந்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் இல்லை. அதுதான் கிறிஸ்து. ஜீவன் இல்லை, ஜீவ மரம் இல்லை. ஆகவே தான் பேச்சு அவங்களுக்கு குறைவே இல்லை. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுட்டா? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 8:2 யோபு ஆரம்பிக்கிறார். யார் ஆரம்பிக்கிறார்? பில்தாத் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? ஸ்தோத்திரம். தேவன் நியாயத்தை புரட்டுவாரா? இது இப்போ 2வது பகுதியை நம்ம பார்க்குறோம். 8:2 தேவன் நியாயத்தை புரட்டுவாரா? சர்வ வல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நீதியை புரட்டுவாரா என்று சொல்லுகிறார். புரிஞ்சுக்கிங்க. இப்போ யோபுவை கடிக்கடின்னு கடிச்சிட்டு பில்தாத்து இப்போ தேவனிடம் வந்துட்டார். இப்போ நம்ம இதை படித்தோட நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த சீறி பேசுகிற யோபு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. 2வது, கடவுள் சரியாக தான் செய்கிறாரு, நீதியை செய்கிறாரு, நியாயத்தை செய்கிறாருங்கிற அறிவு நமக்கு கிடைச்சிருது. ஏன்னா இந்த அறிவை நம்ம அறிவை கொண்டு தான் பார்ப்போம், அதை உண்மை நினைப்போம். சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது. கடவுள் நியாயத்தை புரட்ட மாட்டார், நீதியை புரட்ட மாட்டார். உண்மைதான், உண்மை மாதிரியே இருக்கு, ஒத்துக்கொள்கிற மாதிரியே இருக்கு. சில நேரங்கள் நீங்கள் கேட்குற செய்தி, போதனை, பிரசங்கம் எல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஜீவன் இருக்காது. கிரைஸ்ட் இருக்க மாட்டார். ஏன்னா கிரைஸ்டுக்கு விரோதமாகவே சொல்லப்படுகிற அறிவு வார்த்தையாகவே இருக்கிறது. புரியணும்.
அப்போ பில்தாத் யோபுக்கு அறிவுரையாக கூறுவது, கடவுள் நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வாரோ, நீதியை புரட்டுவாரோ? அப்படி அல்ல. கடவுள் உனக்கு நியாயமான காரியத்தை, நீதியான காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று கூறுகிறார். அடிச்சு சொல்றார். உங்க வீட்டுக்கு தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, சமையல் அறையில் பிசாசு இருக்கு, வீட்டுக்கு பின்னால் முருங்கை மரத்தில் பேய் இருக்கு, உங்கள் மாமியார் உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறாங்க, மருமகள் வீட்டார் சூனியம் வச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் மகனுக்கு, அடித்து சொல்லுவார். இப்படிப்பட்ட ஆளை உங்கள் பக்கத்தில் அடிக்கடி கூப்பிட்டு நீங்கள் குறி கேட்கறதுனால தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையும் தீராமல் இருக்குது. அறிவாக சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. அவங்க சொல்லுகிறது எல்லாம் உண்மையை போல இருக்கும், ஆனால் பில்தாத் சொன்னது போல் இருக்கும், நியாயமான காரியத்தை சொன்னது போல் இருக்கும், கடவுள் வெளிப்படுத்தியது போல் இருக்கும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வார்த்தையை பேசுகிற செய்திகளை நாம் கேட்க வேண்டும், ஜீவனுடைய செய்தியை கேட்க வேண்டும். பில்தாத் அறிவு என்ன சொல்லுகிறது என்றால், கடவுள் நியாயமானவர், கடவுள் நீதியானவர், அவர் தண்டிக்கிறார். இது யார் சொன்னாலுமே நம்புவாங்க. ஒரு பைத்தியக்காரன் போய் சொன்னாலுமே நம்புவாங்க. கடவுள் நியாயம் உள்ளவர், தண்டிக்கிறார். அவர் புயலை அனுப்பினார், அவர் சுனாமியை அனுப்பினார், அவர் கொரோனாவை அனுப்பினார், இன்னும் அனுப்புவார். அப்படி எச்சரித்து சொல்லலாம், குரலை உயர்த்தி தடிக்குரல்ல சொல்லலாம். அவர் மேலேருந்து நான் ஆப்ரேட் பண்ணிட்டா இருக்கிறாரு மக்களுக்கு தீமை செய்வதற்கு. 5:44 மத்தேயுவில் போய் வாசித்து பாரு. நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதிக்க செய்து அவர் மலையை பெய்ய செய்கிற கர்த்தர். 14:24 அப்போஸ்தலர் நடவடிக்கை போய் வாசித்து பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அவரை சென்ற காலங்களில் காணாமல் வாழுகிற மக்களுக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அறிவா பேசும்போது கேட்பதற்கு ரொம்ப சரியா தெரியுங்க. உங்கள் வீட்டுக்குள்ள வந்து பிரதரோ சிஸ்டர்ஸோ யாராவதோ கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவங்க அல்லாதவர்களோ அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சைக்காலஜியோடு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, மனோதத்துவ நிபுணர் போல். அவங்க சொல்வதெல்லாம் கேட்பதற்கு சரியாக போல தெரியும், பரவாயில்ல, ஸ்தோத்திரம். ஆனால் இவர்கள் அறிவை மையமாக வைத்து, சர்பத்தை மையமாக வைத்து, அறிவு மரத்தின் கனியை மையமாக வைத்து அவருக்குள் இருக்கிறதை அவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் ஜீவனை மையமாக வைத்து, ஜீவ தேவனை மையமாக வைத்து பேசுவது இல்லை. ஆகவே அறிவாக பேசுவது தோற்று போகும். அதுதான் யோபின் புஸ்தகம். நாம் யார்? ஆதாமின் மக்கள். அடுத்தபடியாக விழுந்து போன மனித சந்ததி. இந்த விழுந்து போன மனித சந்ததி பிதாவை கடவுளை எப்படி அறிகிறாங்க என்றால், அறிவால் அறிகிறார்கள், அறிவு மரத்தின் கனியால் அறிகிறார்கள். இவர்களுக்குள் ஜீவனாகிய தேவன் இல்லை, கிறிஸ்து இல்லை. சிலுவை வரைக்கும், சிலுவைக்கு பிறகுதான் ஜீவனாகிய கிறிஸ்து ஆவியாக ஒரு மனுஷனுக்குள் வந்து குடியிருக்கிறார். ஆகவே கடவுளை எப்படி அறிந்தார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே அறிவு வழியாக அறிந்தார்கள். ஸ்தோத்ரா. அப்ப விழுந்து போன மனிதன், ஸ்தோத்ரா, அவனுக்குள் இருந்தது என்ன? விழுந்து போன மனிதனுக்கு காரணமாக இருந்த அறிவு விருட்சத்தின் கனியினுடைய அறிவு தான் இருந்தது நமக்கு எல்லாருக்குமே. ஆகவே அந்த அறிவினால் தான் ஆராய்ந்து பார்த்து இவர் எப்படி, அவர் எப்படி, இவர் எப்படி, இவர் எப்படியும் பாரு, எல்லா கருத்து கணிப்பும் தோற்று போயிடும். டிவியில் கருத்து கணிப்பு சொல்கிறாங்களா? இவர் ஜெயிப்பாரும்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. இவர் தோற்றுருவாரும்பாங்க, அவர் ஜெயிச்சிருவார். அதான் அறிவு.
வீடுகள்லையும் கருத்து கணிப்பு வச்சுக்காதீங்க, ஃபேமிலிலையும் கருத்து கணிப்பு வச்சுக்காதீங்க. முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இதெல்லாம் உன் அறிவு. ஆகவே முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கட்டும், பேச்சை வச்சு கண்டுபிடிக்கட்டும். இதெல்லாம் அறிவு மரத்தை சார்ந்தவைகள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவினால் ஆராய்ந்து பார்த்து அந்த அளவில் சொல்லுவது எல்லாம் தோற்று போகக்கூடியது. தேவனை அறிவாக புரிந்து அறிவாக பேசினார்கள். அவர் நியாயம் தீர்க்கிறவர், தண்டிக்கிறவர் என்று. அது அல்ல. அறிவு கண்ணாடியை போட்டார்கள், இவர்களுக்கு ஜீவ கண்ணாடி கண்ணில் இல்லை. ஸ்தோத்திரம். அதுதான் பிரச்சனை. அவங்க பார்வை செயல்படுவது எப்படி என்றால் அறிவு மரத்தின் கனி வழியாக பார்க்கிறார்கள். இப்போ நான் மேட்ருக்கு வரேன். நியாயம் தீர்க்கிறாரா நியாயம் தீர்க்கலையாங்கிற மேட்ருக்கு நான் வரேன். பழைய ஏற்பாட்டில் இருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. நிதானமாக செய்தியை கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு நீதியை நியாயத்தை செய்யவில்லையா? அன்னைக்கு அவங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணியிருக்கலாமே. அவங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணதற்கு பதிலாக தம் குமாரனையே க்ளோஸ் பண்ண அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு அவங்களுடைய லைஃபை சாப்டரை க்ளோஸ் பண்ணணும், அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அவங்கள அழிச்சிட்டு வேற சாயில படைச்சிருக்கணும். ஆனால் அதை செய்யலை. தம்முடைய குமாரனையே அனுப்புகிறார். அவரை க்ளோஸ் பண்ண, அவருக்கு மரண தீர்ப்பை கொடுக்க, அவருக்கு தண்டனையை கொடுக்க, அவருக்கு மரணத்தை கொடுக்க, மனுமக்களுடைய பாவத்தை சுமக்க, பாவ சாயலை சுமக்க குமாரனை அனுப்புகிறார். உங்களுக்கு புரிஞ்சுட்டா? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் புரியுங்கள். அப்போ ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் ஜீவனை கொடுக்க, வாழ்வை கொடுக்க மகனையே அனுப்புகிறார் ஸ்திரீயின் வித்தாக. அதுதான் அவருடைய நீதி, அதுதான் அவருடைய நியாயம். விழுந்து போன மனிதனை நியாயம் தீர்க்காதபடி தன்னுடைய சொந்த குமாரனையை ஜீவ பலியாக அனுப்புகிறார். அதுதான் அவருடைய நீதி, அதுதான் அவருடைய நியாயம். மனிதனை தண்டிப்பதற்கு பதிலாக, நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக குமாரனையே தண்டிக்க அனுப்புகிறார், நியாயம் தீர்க்க அனுப்புகிறார். பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அப்போ ஒரே பேரான குமாரனை நீங்களும் நானும் வாழும்படி இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எதற்காக? தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்பதை அறிய. 1 யோவான் 4:8-9. நியாயந்திருக்கலையே. அப்போ தேவன் நீதியானவர், நியாயமானவர், சந்தேகமே இல்லை. அப்போ உங்கள் மேல், இந்த மனுக்குலத்தின் மேல், இந்த உலக மக்கள் மேல் நியாயத்தை, நீதியை செலுத்திருந்தால் நாம் என்னவாயிருப்போம் என்றால் நோவா காலத்தை போல முழு மனுக்குலமும் அழிக்க வேண்டியதாக வந்துவிடும். இந்த உலகத்தின் அழிவுக்கெல்லாம் காரணம் அறிவு மரமே காரணம், சாத்தானே காரணம், சர்ப்பமே காரணம். இவர் அல்ல, தேவகுமாரன் அல்ல, கிறிஸ்து அல்ல, உங்களுக்காக மரித்தவர் அல்ல. எல்லா நியாயத்தீர்ப்புக்கும், தண்டனைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், சமுதாய அழிவுக்கும், உலகம் நாடு குட்டிச்சவராய் போவதற்கு காரணம் இந்த அறிவு மரத்தை சார்ந்த சர்ப்பமே காரணமே தவிர கிறிஸ்து இல்ல, தேவன் இல்ல. புரிஞ்சுக்கீங்க? அப்போ தேவன் நீதியை நியாயம் செய்திருப்பார் என்றால் இன்னும் ஒரு முறை இந்த பூமியை அழிக்க வேண்டும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஒருவரும் நீதிமான் இல்லை என்றவர் கண்கள் கண்டது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனவர்களாக இருக்கிறோம்.
இல்லை சின்ன பாவம் என்ன பெரிய பாவம் என்ன, எல்லா பாவம் ஒரே பாவம்தான். சரி, ஆதி காலங்களிலே சிலுவைக்கு முன்னாலே தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ரோமர் 8:25 வாசிப்போமா? அதில் தான் ஆதி காலங்களில் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சிலர் பிரசங்கத்தை கேட்பாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அதுதான் லைஃப்லேயே ரொம்ப பிரச்சனை. பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறது. பைபிளை உட்கார்ந்து ஆழமாக தியானிப்பதல்ல. போதிக்கிறோடைய பிரச்சனையும் அதுதான். வேதத்தை சரியாக நிதானித்து போதிப்பதும் அல்ல, பார்ப்பதும் அல்ல, புரிவதும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி காலங்களில் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மிக முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் மிக பொறுமை உடையவராக இருந்தாராம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி இருந்தாராம்? மிக பொறுமை உடையவராக இருந்தாராம். உங்களுக்காக எனக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் பொறுமையாக இருந்தார். 8:23 வாசிக்கும் பொழுது, தம் மகிமைக்காக, ரோமர் 8:23, எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரிபடுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தாரால் உனக்கு என்ன? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவங்க, அழிச்சு போட வேண்டியவங்க, தேசத்தையே நாட்டையே அழிச்சு போட வேண்டிய மக்கள் மீது, இந்த கோபாக்கினை மீது, நியாயம் தீர்க்க வேண்டிய மக்கள் மீது அவர் பொறுமையாக இருந்தாராம். அதுதான் நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று புலம்பல் 3:21 சொல்லுகிறது. ஆதி காலம் எப்படி இருந்தார்? பொறுமையாக இருந்தாராம். அழிக்க வேண்டிய மக்கள் மீது பொறுமையாக இருந்தாராம். இந்த பில்தாத்து, சோபார், யோபுலாம் பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு பொறுமையாகவே இருக்கிறார். அவர் நீங்கள் செஞ்சது, குடும்பம் செஞ்சது, பிள்ளைகள் செஞ்சது, வீட்டார் செஞ்ச அத்தனையும் பார்த்துக்கிட்டு பொறுமையாகவே இருக்கிறார். முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, முற்காலத்தில் நாம் செய்த பாவங்களை அவர் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டிருந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு? உங்களை மன்னித்து உங்களை நீதி உள்ளவர் என்று காட்டுவதற்கு, உங்களுக்கு மன்னித்து பாவம் மன்னிப்பை கொடுப்பதற்கு நீடிய பொறுமையாக இருந்தாராம். உங்கள் மேல் செலுத்த வேண்டிய நியாய தீர்ப்பை செலுத்தாமல், உங்களை தண்டிக்காமல் பொறுமையாக இருந்தாராம். பில்தாத் சொல்வது போல நீதியும் நியாயத்தையும் செய்திருப்பார் என்றால் நம்ம ஒருவருமே இந்த பூமியில் இருக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிப்பதன் மூலமா உங்களை தன்னோடு சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை தன்னோடு சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக தம்முடைய குமாரனையே பிராயச்சித்த பலியாய் கொடுத்தார். ரோமர் 3:24-25. அப்போ தேவனுடைய நியாயம் எப்படிப்பட்டது? தேவனுடைய நியாயம், நீதி, சகிக்கிறார், பொறுமையாக இருக்கிறார், தண்டிக்காமல். இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் உலக மக்களையும், யோபுவையும் யோபு நண்பர்களையும் அவ்வளோ குற்றம் சொல்லியும் அவங்கள தண்டிக்கவே இல்லை. கடவுள் உன்னை நியாயந்திருக்கிறாரு, அவர் நீதி செய்கிறாரு, அவர் நியாயம் செஞ்சு தான் உனக்கு இப்படி தண்டனை வந்துட்டு என்று அவர்கள் பேசினாலும் பொறுமையாய் சகித்தார், பொறுமையாக இருந்தார். எதற்கு? தன்னோடு சமாதானமாவதற்கு. எதற்கு? அவருடைய நீதியை செய்வதற்கு, தன்னோடு ஒப்புரவாக்கி அவளை மீண்டும் ஆசீர்வதிப்பதற்கு. அதுதான் அவருடைய நீதி, அதுதான் அவருடைய நியாயம். பில்தாத்துடைய அறிவு என்ன கூறுகிறது? நியாயம் நீதி செய்கிறவர். அவருடைய நியாயம் நீதி எப்படிப்பட்டது? தண்டிப்பது,
பில்தாத் சொல்லுகிறார், அவருடைய நீதி நியாயம் தண்டிப்பது அல்ல, அவருடைய நீதி நியாயம் தம்முடைய குமாரனையே பலியாய் கொடுத்து உங்கள் பாவங்களை மன்னித்து தன்னோடு சமாதானப்படுத்தி உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நியாயம் என்பது நம்முடைய பாவத்தை சகிப்பது, நம்முடைய பாவத்தை கண்டு பொறுமையாயிருப்பது. இதன் மூலம் தமது நீதியை காண்பிக்கிறார். உன் மேல இன்னும் நான் பொறுமையா இருக்கிறேன், இன்னும் நான் உன்னை தண்டிக்கல, இன்னும் உன்னை நியாயம் தீர்க்கல, நான் பொறுமையா இருக்கிறேன், நீ ரட்சிக்கப்படு, உன் குடியை விடு, உன் பாவத்தை விடு, உன் விபச்சாரத்தை விடு, உன் அநியாயத்தை விடு, உன் அக்கிரமத்தை விடு, நான் இன்னும் பொறுமையா இருக்கிறேன். அதுதான் அவருடைய நீதி. ஸ்தோத்திரம். தன் நீதியினால் தன்னுடன் சமாதானப்படுத்துவதுதான் அவருடைய வேலை. தேவன் நியாயம் இல்லாமல் நடத்துவாரோ? சர்வவல்ல நீதியை புரட்டுவாரோ? நியாயம் நீதியை புரட்ட மாட்டார். அவருடைய நீதி, அவருடைய நியாயம் நம்முடைய அறிவு சொல்வது போன்றல்ல. அவருடைய நீதி, அவருடைய நியாயம் உங்களை சகித்து கொண்டு இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். எத்தனையோ தவறுகளையும் குற்றங்களையும் நீங்கள் செய்திருக்கலாம், கடவுளை நீங்கள் அவதூறாக பேசியிருக்கலாம், தேவனை நீங்கள் இழிவுபடுத்தி இருக்கலாம், தகாத பாவங்கள் எல்லாம் செஞ்சிருக்கலாம், அட்டுழியங்களை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு அட்டுழியங்களை செய்து படுத்த படுக்கையில் இருக்கலாம். இனி நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை, நான் சாக போகிற நிலைமையில் இருக்கலாம். அவருடைய நீதி நியாயம் என்பது மனித அறிவின்படி தண்டிப்பது, அழிப்பது. ஆனால் தேவனுடைய நீதி நியாயம் உங்களை தண்டிப்பதல்ல, அழிப்பதல்ல, உங்களுக்காக பொறுமையாய் நீங்க செய்த காரியத்தை சகித்து கொண்டு இருக்கிறார். எதற்கு? உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க, புது ஜீவனை கொடுக்க, புது மீட்பை கொடுக்க, மீண்டும் தன்னோடு இணைத்து உங்களுக்கு அழகான வெற்றி வாழ்க்கையை கொடுக்க, உங்களுக்கு மனரமியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க உங்களுக்காக இன்னும் காத்துக்கொண்டு பொறுமையாக இருக்கிறார், சகித்து கொண்டு இருக்கிறார். நீ செஞ்ச கெட்ட தொழில், கெட்ட வியாபாரம், அநியாயம், அக்கிரமம், துரோகம் அத்தனையும் சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கிறார். அதுதான் அவருடைய நீதி, அதுதான் அவருடைய நியாயம். எதற்காக? தன் இரத்தத்தால் உன் பாவங்களை கழுவி தன்னோடு சமாதானமாக்கி மீண்டும் ஏதேனின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கடவுள் நீதி செய்கிறார், நியாயம் செய்கிறார் என்று பில்தாத்து கூறினார். அதை கேட்பதற்கு சரியாக இருப்பது போல் தோன்றுகிறது. தேவரீர், முற்காலங்களில் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் நீர் சகித்து கொண்டீரப்பா, பொறுத்து கொண்டீரப்பா. அதுதான் நம்முடைய நீதி, அதுதான் நம்முடைய இரக்கம், அதுதான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம், நீதி, நியாயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய நீதியின்படி, நியாயத்தின்படி எங்களை நியாயம் தீர்த்திருப்பீர் என்றால் இந்த முழு உலகமே இருக்காதப்பா. ஆனால் நம்முடைய ஜனங்கள் மீது நியாயத்தையும் நீதியும் செலுத்துகிற தேவன் இன்னும் இரக்கமாய் பொறுமையாய் அவள் செய்த எல்லா பாவங்களையும் சகித்து கொண்டிருந்தீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த மக்கள் திரும்ப உதவி செய்யுங்க இயேசுவே. நான் செஞ்ச பாவத்தெல்லாம் சகிச்சு கொண்டிருந்தீங்களே, அமைதியாக பார்த்து கொண்டிருந்தீங்களே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நியாயம் தீர்க்காம, தண்டிக்காம, எனக்கு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காம, கொள்ள நோய்க்கு என்னை ஒப்பு கொடுக்காம என்னை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்தீரே, நன்றி என்று ஜனங்கள் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பேசுவார் காலை நேரம் ஜெப தியானமே,
முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே.